إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الناس عباد الله، فقد قال الله تعالى في كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறியவனாக, அல்லாஹ்வை நாம் அனைத்து நேரங்களிலும், நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் சரி, மக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் சரி, அல்லாஹ்வை அனைத்து நேரங்களிலும் அவனுடைய குதிரத்தையும் அவனுடைய தண்டனையும் அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கியவர்களாக, அஞ்சிய முறையிலே பாவங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல உபதேசத்தை முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நான் உபதேசிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு அடியான் எப்பொழுதுமே தான் முஹ்தாஜுன் இலா ரப்பி, தன்னுடைய ரப்பிடத்திலே தேவையுடையவன். வரப்புஹு கனியுன் அனில் ஆலமீன், அவனுடைய ரப்போ இந்த உலகத்தார் அனைவரையும் விட தேவையற்றவன் என்பதற்காகவும், மேலும் ஒரு அடியான் தான் எந்த ஒரு நிலையை அடைந்தாலும் அவன் குறைவுள்ளவன், நாகிஸ், குறைவுள்ளவன் என்பதும், ரப்புல் ஆலமீன், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ரப் இறைவன், கனி, எந்த தேவையும் அற்றவன் என்றும், கமால், பரிபூரணமானவன் என்பதை உணர்த்தும் வண்ணமாக நம்முடைய இந்த மார்க்கத்திலே ஒரு சிறந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த இபாதத்தை பற்றி நாம் புரிந்தோம் என்றால், இந்த இபாதத்தை சரியான முறையில், இந்த இபாதத்தினுடைய பொருள், இந்த இபாதத்துடைய ஆதாபுகள், அதனுடைய ஒழுக்கங்களை புரிந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த இபாதத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள் இணை வைக்க மாட்டார்கள். இந்த இபாதத்திலே பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் கமால் சுப்ஹானஹு வ தஆலா, பரிபூரணமானவன் அனைத்து காரியங்களிலும் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் படைப்பினங்களோ ஒவ்வொரு நொடியிலும் அவனுடைய அருளை சார்ந்து இருக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த ஏதோ ஒன்று அந்த படைப்பினத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டே இருப்பான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் தான் அத்துஆ. அத்துஆ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நிறைய இடங்களில் இந்த துஆவை பற்றி கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பாருங்கள், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஆல் இம்ரானிலே சொல்லிக் கொண்டு வருகிறான். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய அறையிலே நுழையும் பொழுது வஜத இன்தஹா ரிஸ்கா, அவரிடத்திலே ரிஸ்க், அல்லாஹ்விடமிருந்து வரப்பட்ட உணவை பெற்றுக் கொள்கிறார்கள். கால யா மரியம் அன்னா லகி ஹாதா,
மரியமே, உங்களுக்கு எங்கிருந்து இது கிடைத்தது? காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைத்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியோருக்கு என்ன செய்கிறான்? கணக்கின்றி வழங்கக்கூடியவன், ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் என்று கூறுகிறார்கள். உடனே சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகிறார்கள், பாருங்கள், ஹுனாலிக தஆ சக்கரியா ரப்பா. அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தஆ ரப்பா, யா ரப், என்னுடைய இறைவனே. என்ன? என்னுடைய இறைவனே, ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, உன்னிடமிருந்து எனக்கு சிறந்த ஒரு வழித்தோன்றலை, குழந்தைகளை எனக்கு ஏற்படுத்துவாயாக, கொடுப்பாயாக யா ரப். உடனே அழைக்கிறார்கள். ஈமானை பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. நமக்கு இன்று ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நம்முடைய நினைவுக்கு வருவது அல்லாஹ் ரப்பா அல்லது படைப்பினங்களா? ஒருவருக்கு பொருள் தேவைப்படுகிறது, அல்லது ஒரு செல்வம் தேவைப்படுகிறது, ஏதோ ஒரு கடனோ ஏதோ ஒரு அம்சம் ஏற்பட்டு விடுகிறது. இவர் இருக்கார், இவர்கிட்ட வாங்கி கொடுத்து விடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஈமானுடைய குறைபாடு. சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹுனாலிக தஆ சக்கரியா ரப்பா, உடனே ரப்பை அழைத்தார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ, நீ துஆக்களை செவியேற்கக்கூடியவன் யா ரப் என்று அழைத்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை அழைக்கிறார்கள். வஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மிஹ்ராபிலே தொழுது கொண்டிருக்கிறார். மலக்குமார்கள் அழைத்து நற்செய்தி கூறுகிறார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவனிடமிருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ மிகச்சிறந்த ஒரு இபாதத். இந்த இபாதத்தை பற்றி நாம் அறிந்தோம், அதனுடைய ஹக்கை நாம் கொடுத்தோம், அதனுடைய ஆதாபுகளை நாம் பேணினோம் என்றால் நிச்சயமாக அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதருக்கும் மத்தியிலே யாரும் தேவையில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, படைப்பினங்களுடைய எந்த உதவியும் தேவையில்லை. ஏன்? ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வைந்தஹு ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகள் அதிலே இருக்கக்கூடியவருடைய ரப் அல்லாஹ். அவனிடத்திலே ஹஸாயின் எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ் குத்ஸிலே வருகிறது, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, இன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமு ஃபீ ஸஈதின் வாஹித் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலதஹு வமா யன்குசு பிதாலிக மிம்மா இன்தி கமா யன்குசு இல்லா இதா கமா யன்குசுல் மிஹ்யத்து இதா உத்கிலல் பஹர். என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் கூப்பிடுகின்றான் பாருங்கள், என்னுடைய அடியார்களே, லவ் அன் அவ்வலக்கும் ஆகிரக்கும், உங்களுடைய முதன்மையானவர்கள், மனிதர்களே படைக்கப்பட்ட முதல் நபரிலிருந்து இறுதியானவர் வரை மனிதர்கள் அனைவரும் ஜின்கள் அனைவரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி ஃபஸஅலூனி, என்னிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுடைய தேவைகளை, ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலதஹு, அந்த ஒவ்வொரு நபருடைய தேவையை நான் கொடுக்கின்றேன். அதன் காரணமாக என்னுடைய கசானாவிலே இருக்கக்கூடிய ஒன்றும் குறைந்து விடாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஊசியை நீங்கள் கடலிலே நுழைத்து எடுத்தால் கடலிலே ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா? இருக்காது. அப்படித்தான் என்னுடைய கசானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் குத்ஸிலே கூறுகின்றார். இப்படி அல்லாஹ் நமக்கு நற்செய்தி கூறியிருக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த இபாதத்தை பற்றி சிறந்து கூறியிருக்க, நாம் இதிலே மிக பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை முதலிலே ரப்பிடத்திலே வைக்காமல், ரப்பிடத்திலே கேட்காமல், நம்முடைய தேவைகளை படைப்பினங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு படைப்பினங்களிடத்திலே நாம் அடிமைகளாக, ஒரு விதமான அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான் பாருங்கள், இது ஒரு இபாதத், துஆ ஒரு இபாதத். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். கால ரப்புக்கும், உங்களுடைய ரப், உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், உதுஊனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் அளிக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி,
யார் என்னுடைய இபாதத்திலே என்னுடைய வணக்க வழிபாட்டிலே பெருமை அடிக்கிறாரோ சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், நிந்திக்கப்பட்டவர்களாக நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ என்பது என்ன? இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. இந்த துஆவை, இந்த இபாதத்தை அல்லாஹ் அன்றி படைப்பினங்களுக்கு வைத்து விடக்கூடாது. யார் இந்த துஆவை அல்லாஹ் அன்றி வலிமார்கள் மேலும் சீடர்கள் என்று தர்காவுக்கு சென்று படைப்பினங்களிடத்தில் வைக்கிறாரோ, யா வலி அல்லாஹ், யா அவுலியா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தாருங்கள், எனக்கு சொர்க்கத்திலே இடத்தை தாருங்கள், எனக்கு வியாபாரத்திலே பரக்கத்தை கொடுங்கள் என்று இந்த துஆவை யார் கபரிலே சென்று வைக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறிவிட்டார், அவர் முஷ்ரிக், அவர் காஃபிர். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆகவே முதல் முறையாக நாம் இந்த இபாதத் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? இந்த இபாதத், இந்த துஆ ஒரு இபாதத். இதில் யார் ஒருவரும் எந்த ஒரு இணையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்முடைய காரியங்களை நாம் கேட்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் சுனன் அபீதாவிலே வந்திருக்கக்கூடியது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் செய்த ஹதீஸ் கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்-துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது இபாதத். இதை செய்வதற்காக ஒரு அடியான் நன்மை கொடுக்கப்படுவார். அதே போன்று அவருடைய அந்த துஆவை அல்லாஹ் ஏற்று அவருடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்பது இதன் பொருள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் அம்சமாக நாம் இந்த துஆவை பற்றி விளங்கிக் கொள்வது என்ன? இந்த துஆ ஒரு இபாதத். இந்த இபாதத்தை அல்லாஹ் என்று யார் ஒருவர் படைப்பினங்களுக்கு வைத்து விடுகிறாரோ, வலிமார்களுக்கு என்று வைத்து விடுகிறார்களோ, தர்காகளிலே வைத்து விடுகிறாரோ, என்னுடைய முரீத் பீர் என்று சென்று அவர்களிடத்தில் வைத்து விடுகிறாரோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரித்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆவிலே, இந்த துஆவை நாம் கேட்பதற்காக, நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கென்று சில ஆதாபுகள், சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்று, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்திலே இருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஏதேனும் பள்ளத்தாக்கில், அதாவது ஒரு வாதி பள்ளத்தாக்கில் இருந்து ஏற நேர்ந்தால் ஹல்லல்னா வ கப்பர்னா, நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டு இருந்தோம். ஃபர்தஃபஅத் அஸ்வாதுனா, எங்களுடைய சப்தம் உயர ஆரம்பித்து விட்டது, எங்களுடைய சப்தம் உயர ஆரம்பித்து விட்டது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, சஹாபாக்களே, இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? உற்சாகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் கூற மற்றொரு கூறுவர், இப்படியாக சப்தம் அதிகரித்து விட்டது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஃபஇன்னகும் லா ததுஊனல் அஸம் வலா காயிபா, நீங்கள் செவி ஏற்காதவனையும் மேலும் உங்களோட அருகில் இல்லாதவனையும் அழைக்கவில்லை, மாறாக நீங்கள் யாரை அழைக்கின்றீர்கள் என்றால் சமீஉன் கரீப், கேட்கக்கூடியவனாக, துல்லியமாக கேட்கக்கூடியவனாக, மேலும் கரீப், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவனை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே என்ன செய்யுங்கள்? நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பொறுமையாக உங்களுடைய ரப்பை அழையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் அதப் என்ன? துஆ கேட்கும் பொழுது நம்முடைய சத்தங்களை உயர்த்தக்கூடாது. உது ரப்பக்கும் ததர்ருவ வ குஃபியா, உங்களுடைய ரப்பை ததர்ரு என்றால் தாழ்மையோடு பணிவோடு அழையுங்கள். வ குஃபியா, நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அழையுங்கள். ஏன்? நாம் அப்படியாக தனிமையில் இருக்கும் பொழுது அழைக்கும் பொழுதும் தாழ்மையோடு அழைக்கும் பொழுதும் அதிலே இஹ்லாஸ் இருக்கும். சப்தத்தை உயர்த்தாமல் இருந்தால், ரப்பை அழைத்தால் அதிலே இஹ்லாஸ் இருக்கும். சப்தத்தை உயர்த்தி எல்லோருக்கும் நம்முடைய தேவைகள் கேட்குமாறு கேட்பது என்பது சரியான அம்சம் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. ஏன்? ரப்புல் ஆலமீன் சமீஉன் கரீப்,
அவன் அனைத்தையும் செவியுறக்கூடியவன், மேலும் அருகாமையில் இருக்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். ஆகவே முதல் அம்சமாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சம் என்ன? துஆவிலே இந்த துஆ நாம் செய்யும் பொழுது நாம் பொறுமையாக, தாழ்மையோடு, பணிவோடு ரப்பை அழைக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், அல்லாஹ் முஅ்ததீன் அதாவது வரம்புகளை மீறக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்று கூறுகின்றான். நாசிர் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு தஃசீரிலே கூறும் பொழுது இந்த துஆவிலே வரம்பு மீறுதல் என்றால் என்ன? ஒரு அடியான் துஆவை கேட்கும் பொழுது சத்தமாகவும் மிக கர்வத்துடனும் கேட்பது, இது வரம்பு மீறுதல் துஆவிலே. ஆகவே ஒருவர் துஆ செய்யும் பொழுது சத்தத்தை குறைத்துக் கொண்டு தாழ்மையோடு இழிவான நிலையிலே தன்னுடைய ரப்பை அழைத்து, யா ரப் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு கொடுப்பாயாக என்று அழைக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, துஆவிலே மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்ன? நாம் நம்முடைய அழகிய முறையிலே பணிவாக, குறைந்த குரலிலே, குறைந்த சத்தத்திலே அல்லாஹ்வை அழைத்து கேட்பது. நாம் உள்ளத்தில் அறியவை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிகின்றான். கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் உள்ளத்தில் பேசுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிகின்றான். ஆகவே முதல் அம்சமாக நாம் துஆவை கேட்கும் போது நம்முடைய சத்தத்தை குறைத்து அல்லாஹ்விடத்திலே பணிவோடு கேட்க வேண்டும். அடுத்தது, ஒருவர் தன்னுடைய துஆவை, தன்னுடைய தேவையை கேட்கும் போது அல்லாஹ்விடத்திலே லயாஸ், அவர் என்ன செய்ய வேண்டும்? அதை வலியுறுத்தி கேட்க வேண்டும். வலியுறுத்துவது என்பது என்ன அல்ல, அதாவது உங்களுக்கு கீழ் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் வலியுறுத்தி பேசுவதல்ல, அதாவது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விளங்கி, நான் இதை கேட்டேன் என்றால் என்னுடைய ரப்பு இதை கொடுப்பதற்கு என்ன சக்தி வாய்ந்தவன் என்று அதை உணர்ந்து முழு உணர்வோடு கேட்குதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது யா லா 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 யஸல் அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹம்னி இன் ஷிஅத, லா யகுலன் அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் அழைக்க வேண்டாம், கூற வேண்டாம், என்ன? யா அல்லாஹ் என்னை மன்னி, யா அல்லாஹ் எனக்கு அருள் புரிவாயாக, நீ நாடினால் என்று கேட்காதீர்கள். மாறாக லா யஸிம் மஸ்அலத, தனக்கு வேண்டிய தன்னுடைய தேவைகளை அவர் அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேட்கட்டும். யா அல்லாஹ் என்னுடைய கடனை நீ நிறைவேற்றுவாயாக, யா அல்லாஹ் எனக்கு ஹஜ் பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று முழு உணர்வோடு என்னுடைய ரப்பு இதை கொடுப்பதற்கு தகுதியானவன் என்று கேட்கட்டும். ஃபைன்னஹு லா முக்ரிஹ லஹ், அல்லாஹ்வை, அதாவது அல்லாஹ்வை வெறுப்பேற்றக்கூடிய காரியம் என்று எதுவும் இல்லை. நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். மாறாக கேட்கும் போது அதிலே வலியுறுத்தல் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை முழுமையாக உணர்ந்து உள்ளத்தோடு நாம் கேட்க வேண்டும், உள்ள உணர்வோடு கேட்க வேண்டும். இன்று நம்மிலே பல மக்கள் நாம் துஆவை வாய் வழியாக கேட்டுக்கொண்டிருப்போம், உள்ளங்கள், நினைவுகள், சிந்தனைகள் வேறு இடத்திலே இருக்கும். இது துஆ கேட்பதனுடைய அதபுகளிலே ஒன்று அல்ல. மாறாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பொழுது நாம் வலியுறுத்தி நம்முடைய உணர்வோடு அந்த துஆ கலந்து அல்லாஹ் இதை எனக்கு கொடுப்பதற்கு சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து நாம் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ கேட்கக்கூடிய நபர், சுப்ஹானல்லாஹ், இதிலே நம்மிலே நிறைய மக்கள் பிழை இழைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு பண்ணப்பட்ட ஹதீஸ் கூறிவிட்டு பிறகு கூறுகிறார்கள், ஃபதகர் ரஜுல், ஒரு மனிதரை பற்றி கூறினார்கள், யுதீலு ஸஃபர், அதாவது தன்னுடைய நீண்ட பிரயாணத்திலே வந்திருக்கிறார், அஷ்அஸ அக்பர், மேலும் தலைப்பரட்டையாகவும் தங்களுடைய உடலிலே புழுதி வாய்ந்தவராக என்ன இருக்கிறார். ஃபதஆ ரப்பஹ், அவருடைய ரப்பை அழைக்கிறார், யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே. தன்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே அழைக்கிறார். பெரிய நீண்ட பயணத்திலே முடிகள் எல்லாம் களைந்து தங்களுடைய உடலிலே புழுதி வாய்ந்தவராக நின்று ரப்பை அழைக்கிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வ மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பசுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப் லிதாலிக், அவர் உண்டதோ ஹராம், ஹராமான வந்த வழியிலே உண்டார், ஹராமான வந்த வழியிலே குடித்தார், பருகினார்,
ஹராமான வந்த வழியிலே அவர் தன்னுடைய ஆடை அணிந்தார், ஹராமோடு தன்னுடைய வாழ்க்கையிலே செலவிட்டார். இந்த நபருடைய துஆ எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் என்ன? நாம் உண்ணக்கூடிய, நாம் உடுக்கக்கூடிய, நாம் அருந்தக்கூடிய அம்சங்கள் ஹலாலான முறையிலே வந்திருக்க வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் சரி, இதை ஒவ்வொரு மனிதரும், நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, நம்முடைய கேள்விகள் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய கைகளால், கரங்களால் சம்பாதித்தவையின் காரணத்தினால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும், நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், நான் குடிக்கக்கூடிய அனைத்தும், நான் உடுக்கக்கூடிய ஆடையும் ஹலாலான முறையிலே வந்துள்ளதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஹராம் கலந்து இருந்தால் நிச்சயமாக எவ்வாறு அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த ஒரு அம்சம் என்ன? நம்முடைய நாம் உண்ணக்கூடிய, உடுக்கக்கூடியவைகள் ஹலாலான முறையிலே இருந்தால்தான் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் துஆவை கேட்கும் பொழுது அதமுல் இஸ்திஅஜால், அவசரப்படக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நான் அழைத்தேன், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், எனக்கு கிடைக்கப்பெறவில்லை, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். ஒருவர் அல்லாஹ்வை அழைத்து தன்னுடைய தேவையை கேட்டார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திஅஜால், அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக கேட்டுக்கொண்டு அவசரப்படாமல் எந்த அடியார் இருக்கிறாரோ அவருடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? கபூல் செய்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபதஆ ரப்ப மா லம் யஅஜல், அதாவது அவர் அவசரப்படாமல் தன்னுடைய ரப்பை என்ன செய்ய வேண்டும்? அழைக்கட்டும். அவர் அப்படியாக அவசரப்பட்டு விட்டார் என்றால் ஃபயகூல் தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நான் அல்லாஹ்வை அழைத்தேன், அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவையை கேட்டேன், எனக்கு என்ன செய்யப்படவில்லை? லம் யுஸ்தஜப் லி, என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லை என்று அதிருப்தி கொண்டு விடாமல் இருக்கட்டும். ஏன்? இப்படி அதிருப்தி கொண்டு விட்டால், இந்த நிலையை அடைந்து விட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன குறைவு சாத்தியம். ஆகவே ஒரு மனிதர் தன்னுடைய ரப்பிடத்திலே கேட்டால் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய செயல்களை, அதனுடைய அந்த துஆவுடைய பலனை அந்த அடியாருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மிகச்சிறந்த இந்த இபாதத்தை செய்யக்கூடிய, அதை புரிந்து விளங்கி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த அம்சமாக இந்த துஆவிலே ஒரு மனிதர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் துஆவை. ஆனால் அந்த அம்சம், அவர் கேட்கக்கூடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுக்கவில்லை. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய காரணத்தையும், மேலும் எந்த ஒரு துஆவிலே பாவங்கள் இல்லையோ, இப்படிப்பட்ட பாவங்கள் இல்லையோ, அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்,
அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் முஸ்லிமின் தஆ பி தஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹிம். அதாவது ஒரு அடியார், ஒரு முஸ்லிம் ஒரு துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அந்த துஆவிலே லைஸ ஃபீஹா இஸ்முன், அதிலே பாவம் எதுவும் இல்லை, வரம்பு மீறக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை. மேலும் கத்தியத்து ரஹீம், தன்னுடைய சொந்தங்களை முறிக்கக்கூடியதாக இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபருக்கு அந்த துஆவை கொண்டு 3 அம்சங்களை ஏற்படுத்துகின்றான். ஃபஇம்மா துஅஜில் லஹு, அவர் கேட்ட அந்த துஆவை, அந்த தஅவாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக கொடுத்து விடுகிறான். வஇம்மா யத்தகிர லஹு ஃபில் ஆখিরা, இரண்டாவது அவர் கேட்டது கொடுக்கப்படவில்லை என்றால் மறுமைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறான். இந்த அடியானுடைய நன்மைக்காக மறுமையிலே அதை கொடுப்பான். வஇம்மா யஸ்ரிஃப் அன்ஹு மின் சூ மிஸ்லஹு, அல்லது அவர் கேட்ட அந்த துஆவை போன்று இருக்கக்கூடிய பாவமான சூவான காரியங்கள் அவருக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவரை விலக்குகிறான், சலாமத்தை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது சஹீஹான சனதிலே வரக்கூடிய ஹதீஸ். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நான் என்னுடைய ரப்பிடத்திலே கேட்டேன், எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று கவலை வேண்டாம். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தை பொருந்தியவன், அருள் பொருந்தியவன், நமக்கு அதனுடைய பலனை கேட்டவுடன் கொடுத்து விடுகிறான். அப்படி இல்லை என்றால் நம்முடைய நன்மைக்காக மறுமைக்காக அதை சேர்த்து வைத்திருக்கிறான். அப்படியும் இல்லை என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது பாரதூரமான செயல்களிலிருந்து நம்மை அதை விட்டு நம்மை தடுத்துக் கொள்கிறான், நமக்கு சலாமத்தை கொடுக்கின்றான். ஆகவே ஒரு முஃமின் அனைத்து நேரங்களிலும் தன்னுடைய ரப்பிடத்திலே ஹைரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ, இந்த இபாதத்திலே நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவும், நாம் அனைவரும் அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கின்றோம். நாம் குறைபாடு உடையவர்கள், நாம் நம்மால் அனைத்து காரியங்களும் செய்யக்கூடிய சக்தியை பெறாதவர்கள் என்பதை நினைவூட்டக்கூடியதாகவும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தேவைகளும் அற்றவன், படைப்பினுடைய எந்த தேவைகளும் அற்றவன், மேலும் சமீ கரீப், நாம் கூறக்கூடிய அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தியை பெற்றவன், மேலும் நாம் அனைவரும், உலக மக்கள் அனைவரும் கேட்டாலும், ஒரே நேரத்தில் கேட்டாலும் அனைத்தையும் கேட்டு செவியுற்று அதை தன்னுடைய ஹசானாவில் இருந்து கொடுக்கக்கூடியவர். அதை கொடுத்த போதிலும் ரப்புடைய ஹசானா குறைவதில்லை. எந்த அளவுக்கு ஒரு ஊசியை ஒரு கடலிலே நுழைத்து எடுத்தாலும் அந்த கடலிலே எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது அல்லவா, அப்படியாகத்தான் ரப்புடைய ஹசானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். நேற்றுக்குரியவர்கள், ஆகவே இந்த அம்சங்களை உணர்ந்து உயிரோட்டத்தோடு நாம் இனி கேட்கக்கூடிய துஆக்களை கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் உலகம் அனைவரும், உலகத்தில் அனைத்து இடத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துவானாக. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடமிருந்து ரிஸ்கை கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். ஹதா மைந்த வல்முதுல்லாஹ் அஸ்ஸ வஜல். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.